ஹாய் HUS. சில பல நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு நிறைய பேர் கேட்டு வைப் பண்ணிருப்பீங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் ஏஐல சாங் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வெறும் பேரை வச்சு சாங் கிரியேட் பண்றதா வைரலா போயிட்டு இருக்கு. என் பேரு ஹரிணி, நீ கமிட்டடாவ பொருணி. என்னதான் சாயபியன் ஒரு சைடு அனிருத் ஒரு சைடு வெறித்தனமா பிஜிஎம் போட்டிருந்தாலும் இந்த ஏஐ கிரியேட்டர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. வேற யாரு நான் தான். இந்த ஏஐ சாங் கிரியேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல வந்து நிறைய வந்து பெய்ட் வெர்ஷனா தான் இருக்கும். ஆனா ஃப்ரீயா ஏஐ சாங் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுதான் கூகுள் ஜெமினி. அச்சச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. இப்போ வந்து நம்ம கூகுள் ஜெமினி தான் ஒரு சாங் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பர்மிஷன் கேட்டு வந்துடலாம். 5 minutes later. ஹலோ அனிருத் சார். சொல்லுங்க கலை, என்ன அதிசயமா கால் பண்ணுறீங்க? எனி ப்ராப்ளம்? சரி இல்ல சார், ஒரு சாங் ஒன்னு கிரியேட் பண்ணனும் ஏஐ வச்சு. சரி கலை, அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், நிஜமாலுமே சூப்பரா இருக்கு. கீப் இட் அப் கலை. ஓகே சார். சரி கலை, தாராளமா பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்னோட சாங்ல கை வச்சிடாதீங்க. உங்க சொந்த லிரிக்ஸ்ல பண்ணுங்க. அப்புறம் காப்பரேட் வந்தா நான் பொறுப்புல சொல்லிட்டேன். ஓ, இப்போ நான் உங்க சாங் எடுக்காம வேற ஏதாவது சாங் வச்சு கிரியேட் பண்ணா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல தான் சார்? கண்டிப்பா பண்ணுங்க கலை. அப்புறம் கலை, ஜெயிலர்ல ஒரு கேமியோ இருக்கு, பண்றீங்களா? இல்ல பேசிக்கலி நான் நல்லா பாடுவேன், எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா சார்? போன் வச்சுட்டா பயந்துருப்பானே. சரி ஓகே, இப்போ அனிருத் கிட்டே நம்ம பர்மிஷன் கேட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓன் லிரிக்ஸ்ல வந்து ஒரு சாங் கிரியேட் பண்ணலாம். நீ ஏர் யார் ரகபில அது நம்ம காலம் எல்லாமே ஓகே. ஆனா சாங் எழுதுற அளவுக்கு நான் வந்து ஒரு வைரமுத்தோ இல்ல நான் முத்துக்குமாரோ இல்ல. அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஜெமினியோட பக்கத்து வீட்டுக்காரன் ChatGPT கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா ChatGPT கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் லிரிக்ஸ் கொடு அப்படின்னு கேட்போம். இப்போ நீங்க கேட்கலாம், ஏன்டா மோட்டிவேஷன் சாங் இல்லையா, இல்ல லவ் சாங் இல்லையா, குத்து சாங் இல்லையான்னு. ஆனா லவ் ஃபெயிலியர் சாங் தான் எல்லாத்துக்குமே செட் ஆகும், எல்லாரும் கேட்பாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. என்னதான் ChatGPT வந்து ஒரு லிரிக்ஸ் கொடுத்தாலும் அதை வச்சு நம்மளால சாங் அப்படியே மேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கோக்கமாக்க ஏதாவது ஒன்று கொடுக்கும். நம்மளுக்கு புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சம்பந்தமே இல்லாமலாம் கொடுக்கும். அதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் நம்ம தான், வேற ஏதாவது வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு. ஒரு 5 minutes நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரமான ஒரு லிரிக்ஸ் எடுத்து வந்துடுறேன். 5 minutes later. பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சாங் லிரிக்ஸ் வந்து நானும் ChatGPT சேர்ந்து எழுதிட்டோம். நம்ம ரெண்டு பேருமா இருக்கு. இப்ப லிரிக்ஸ் எழுதுனா மட்டும் பத்தாது, இந்த சாங் வந்து எந்த ஃபீல்ல இருக்கணும், குத்து சாங் மாதிரி வரணுமா, இல்ல ரொம்ப சேடா வரணுமா, இல்ல மேல் பண்ணணுமா, ஃபீமேல் பண்ணணுமா, இந்த மாதிரி அதுக்கான ஸ்டைலையும் நம்ம சேர்த்து சொல்லணும். அதையும் இந்த ChatGPT கிட்ட நம்ம கேட்டலாம். குச்சமே இல்ல. இப்ப எனக்கு எந்த மாதிரி சாங் வேணும்னா, ரொம்ப சேடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குத்தாவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய மியூசிக் இருக்கக்கூடாது, கம்மியான மியூசிக்கும் இருக்கக்கூடாது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டர்ல ஒரு தரமான ஒரு சாங்கா வேணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இப்ப ChatGPT வந்து இந்த மாதிரியே கேட்போம், நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் வேணும், பட் சேடா இருக்கக்கூடாது, அதுக்கான ஸ்டைல் கொடு அப்படின்னு கேட்போம். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேனோ அதையே நீங்க காப்பி பண்ணாலே போதும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டைலும் கொடுத்துருச்சு. இந்த ப்ராம்ப்ட்டை கொண்டு போய் அதுல போட்டுட்டு அது கீழே நம்ம எழுதின லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிட்டா போதும். அதுக்கு முன்னாடி இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து கிரியேட் மியூசிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அருமையான மியூசிக் வரும். சரிங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா சாங் ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 minutesல உங்களுக்கு சாங் வந்துடும். Can you catch my point? அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, இதுல நம்ம கிரியேட் பண்ற சாங் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடி சொல்ற? அதுல இருந்து நம்மளால மணியும் earn பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கூகுள் சைடுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கல. என்னடி சொல்ற? இதே மாதிரி ஒரு ஆல்பம் சாங் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ ஷூட்டும் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னா ஐ பட்டன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சரி வாங்க இந்த சாங் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வழியில் நின்று தேடினேன், உன் கால் தடம் இல்லையே. விழியில் வழிந்த கண்ணீரில் உன் பிம்பம் கரையுதே. நிஜமாயிருந்த காதலும் இன்று நிழலா மாறி போனதே. நெஞ்சுக்குள் உன் நினைவிடும் என்னை தினம் தினம் கொள்ளுதே. பாதியில் நீ விட்டு செல்ல தொலைந்து நிற்கிறேன் நானே. உன்னை மறக்க முடியாமல் மெல்ல தினமும் சாகிறேன் மானே. உனக்காக நான் இருப்பேன், என்னை தேடி வருவாயே. எனக்காக யார் இருக்கா, என் கைகள் கோர்ப்பாயோ. நீ இல்லாத நேரம் நெஞ்சுக்குள்ள ஈரம், சிரிக்கிறேன் வெளியே உள்ளுக்குள்ள பாரம். வாலில்லா காத்தாடி போல தடம் மாறி
அது டிராஃப்டா நான் கொடுத்த லவ் எல்லாம் உனக்கு ஜஸ்ட் ஒரு சாப்டரா நான் கேட்ட ஃபியூச்சருக்கு நீ கொடுத்தது சைலன்ஸ் ஹார்ட்டுக்கு போட்ட லாக்கு யாரு தருவா லைசன்ஸ் நீ போனதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் என்னையே நான் காணலையே இல்லாத நேரம் நெஞ்சுக்குள்ள ஈரம் சிரிக்கிறேன் வெளியே உள்ளுக்குள்ள பாரம் வாலில்லா காத்தாடி போல தடமாறி பறக்கிறனே நான் சாய்ந்த தோன் மேல அவ சாய பாக்குறனே நின்னாலும் நான் காதலிச்ச அந்த துருப்பும் எங்கேனே மழை நின்னாலும் மண்ணோட வாசம் போகாது நீ போனாலே ஒரு நாள் நீ திரும்பி வந்தா என்ன சொல்வேன் தெரியுமா நீ போனாலும் உன்னோட நினைவு போகாது காதல் முடிஞ்சாலும் கதை முடிஞ்சிடாது நீ இல்லாத வாழ்க்கை என்னால இன்னும் தொடங்கலையே ஃபரவன்ஸ் நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு சாங் கொடுக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ நார்மலா ஒரு ஏஐ சாங் கொடுக்கும், அதை நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு தெரியும் இதான் ஏஐ சாங் தான் அப்படின்ற மாதிரி தெரியும்னு நினைச்சேன். இதுல ஒரு சில இடத்துல மட்டும் தான் லைட்டா சின்ன சின்னதா தெரிஞ்சு, மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நான் இந்த சாங் வந்து நம்மளால மேக் பண்ண முடியாது. அது என்ன மியூசிக்ல கொடுக்குதோ அதை தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி எனக்கு தேவையில்ல, இது வேற ராகத்துல வேணும் அப்படின்னா அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி ஃபியூச்சர்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்ல. சாரிடா, என்னால எதுவும் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி மச்சி நீயும் இந்த மாதிரி சாங் எல்லாம் கிரியேட் பண்றா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வேற என்னென்னலாம் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாருங்க.